السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. إن شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. சதக்கல்லாஹுல் அலீம் சதக்க ரசூலுல் கரீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள், உன்னத தோழர்கள், சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அவர்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றோட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் வாழுகிற பொழுது சோதனைகளும் வேதனைகளும் மகிழ்ச்சியும் துக்கமும் எல்லாம் கலந்துதான் நம்முடைய வாழ்க்கையை, நிரந்தர மகிழ்ச்சியோ நிரந்தர துன்பமோ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்றைக்கும் நிரந்தரமாக இருப்பதில்லை. இந்த உலக வாழ்க்கையை இஸ்லாம் சொல்லுகிற பொழுது இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்க சொல்லுகிறது, சந்தோஷமாக இருக்க சொல்லுகிறது, காசு பணம் சேர்க்க சொல்லுகிறது, சந்ததிகளுக்காக வேண்டி கையேந்தாத நிலையிலே இருக்கிற அளவிற்காவது நீங்கள் செல்வத்தை சேர்த்து வைத்து விட்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறது. வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது, எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்கின்ற சட்டங்களையும், குடும்ப வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எல்லா ஷரத்துகளையும் சட்டத்திட்டங்களையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படியெல்லாம் அவரவர்களுடைய ஈமானுக்கு தகுந்தாற் போல், இறையச்சத்திற்கு தகுந்தால் போல் நம்முடைய வாழ்க்கையிலே அமல்களை நாம் கைகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் ஒரு நாள் இறந்துதான் போக வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருக்க முடியாது என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே தெள்ள தெளிவாக சொல்லுகிறான். ஆனால் ஏதாவது ஒரு மரணத்திற்கு சென்றால், ஏதாவது ஒரு கோரமான ஒரு மரணத்தை செவியேற்றால், குறைந்த வயதுடைய சிறுவனோ சிறுமியோ இறந்து விட்டால், அல்லது வாகன விபத்திலே மலையிலிருந்து உருண்டு இறந்து விட்டால், அந்த நாள் முழுவதும் நமக்கு மனம் சரியில்லாமல் நம்முடைய ஈமானிலே ஏதோ ஒரு ஈரம் இருப்பதை போலவும், அந்த நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வினுடைய தூதரை பற்றி நிறைய சிந்தனைகளையும் குர்ஆன் ஹதீசுகளையும் அதிகமாக உள்ளத்தில் ஏற்றி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் காலத்தினுடைய சுழற்சி, காலத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக, உலகத்தினுடைய ஆசாபாசங்களின் காரணமாக அது மறந்தடிக்கப்படும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் மரணிக்கிற பொழுது எந்த அளவிற்கு அவனுக்கு வேதனை இருக்கும் என்பதற்கு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணிக்கிற நேரத்தில் சக்கராத்தினுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவருக்கு வருகிற மரண வேதனையை விட 2 மனிதர்களுக்கு வருகிற வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று முகத்திலே தன்னுடைய துண்டை போட்டுக்கொண்டு திரும்பிக் கொண்டார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில்
நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும், எவ்வளவு ஒழுக்கமானவராக இருந்தாலும், எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் மரணத்தினுடைய வேதனையை சுவைத்துத்தான் நாம் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ செல்ல முடியும் என்பது அல்லாஹ் விதித்த விதி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உங்களில் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஹத்தா யஅதியகல் யகீன், இந்த உறுதியான மரணம் உங்களை வந்து அடையும். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுது. ஆனால் நடைமுறையிலே நாம் எப்படி நினைக்கிறோம் என்றால், எனக்கு மனைவி மக்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் எல்லாம் வயசு கம்மி, அதனால அல்லாஹ் என்னை இப்ப மரணிக்க செய்ய மாட்டான், எனக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது, இன்னும் நான் ஒரு 10-15 வருஷம் இருந்தேன்னா மட்டும்தான் என்னுடைய குடும்பம் நல்ல முறையில மேலேற்ற முடியும், அதனால இப்ப மரணம் வராது. இன்னும் சிலருக்கு நம்ம ஃபஜ்ர் லுஹர் 5 நேரம் முன்பின் சுன்னத்தோட தொழுகிறோம், அதனால நமக்கு மரணம் வராது என்று நினைக்கிறோம். பள்ளியிலேயே மௌத்தானவர்கள் எவ்வளவோ பேரை நாம் பார்க்கிறோமோ. பள்ளியிலே ருக்கு செய்த நிலையிலே, சஜ்தா செய்த நிலையிலே மரணிக்கிறார்கள். அப்ப நல்லவர்களாக இருப்பது மட்டுமல்ல, கெட்டவர்களாக இருந்தாலும், எவ்வளவு உறுதியானவர்களாக இருந்தாலும், மரணம் என்று நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் அந்த நேரத்தில், அந்த நொடியில் நம்முடைய உயிரை கைப்பற்றித்தான் தீர்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதன், நாளைய தினம் நீங்கள் எதனை சம்பாதிப்பீர்கள் அது உங்களுக்கு தெரியாது. வமா தத்ரி நஃப்ஸுன் பி ஐயி அர்லின் தமூத், நாளைய தினம் நீங்கள் எந்த பூமியிலே மரணிப்பீர்கள் என்பதனையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், அல்லாஹ் தான் அறிந்தவன், ஞானம் மிக்கவன். நாளைக்கு என்ன சம்பாதிப்போம் நம்மளால சொல்ல முடியுமா? எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருங்கள், அன்றாடம் வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருங்கள், நாளைக்கு இந்த தினத்தில் இவ்வளவு சம்பாதிப்பேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய உள்ளமும் எண்ணமும் திறமையும் சொல்லலாம், நாளைக்கு இதெல்லாம் நான் செஞ்சிருவேன்னு. அல்லாஹ் நாடினால் தான் அது நடக்கும். எத்தனையோ திறமை இருப்பவர்கள் காலம் முழுவதும் அடிமைகளாகவே போகிறார்கள். காரணம் என்ன? நாளைய தினம் எதனை சம்பாதிப்போம், வயிறு முட்டை சாப்பிடுவோமோ, பட்டினியாக தூங்குவோமா என்பதை நாம் அறிய மாட்டோம், அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் சொல்லுகிறான், அதே போலத்தான் நாளை நீங்கள் எங்கே மரணிப்பீர்கள் என்பதனை உங்களில் யாரும் அறிய மாட்டீர்கள். யாருக்கு தெரியும்? அல்லாஹ் எனக்கு மட்டும் தான் தெரியும் என்று சொல்லுகிறான். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு 80 வயசுக்கு அப்புறம் பெட்டில கிடத்தி பேரம் பேத்திகள் எல்லாம் நம்மை சுற்றி அமர வைத்து மனைவியினுடைய கையை பிடித்துக் கொண்டு பேரன் பேத்திகள் எல்லாம் நமக்கு களிமா சொல்லி ஜம்ஜம் தண்ணீரை வாயில் ஊற்றி களிமா சொல்லுங்கள் என்ற அந்த நிலையில் தான் மௌத்து வரும் என்று நினைக்கிறோம். இல்ல, அல்லாஹ் நாடினால் தான் அந்த நிலை வரும். ஆனால் எந்த இடத்திலே, எந்த நேரத்தில், எந்த நொடியிலே மரணம் என்பது நம்மில் யாருக்கும் தெரியாது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான் பாருங்கள், வன்னாசியாத்தி கர்கா. அல்லாஹ் ஒரு வசனத்தில் மட்டும் சொல்லவில்லை, வன்னாசியாத்தி கர்கா, பாவிகளின் உயிர்ப்புகளை பிடுங்குகிற மலக்குகளின் மீது சத்தியமாக, வஸ்ஸாபிஹாத்தி நஸ்தா, லேசாக உயிரை பறிக்கிற மலக்குமார்களின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லுகிறான். கெட்ட மலக்குகள் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறான், நல்ல மலக்குகள் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறான். நீந்தி செல்லும் மலக்குகளின் மீது சத்தியமாக. நீந்தி செல்லும் மலக்குகள் என்றால் நம்முடைய உயிரை எடுத்துக்கொண்டு, நம்முடைய உயிர் நல்லதாக இருந்தால் முதல் வானம், 2வது வானம், 3வது வானம், 7 வானங்கள் தாண்டி இல்லீன்கள் என்கின்ற பெயர் பட்டியலிலே நம்முடைய பெயர் எழுதப்படும். கெட்டவனாக பாவியாக இருந்தால் 1வது வானத்திற்கு மேல் போக முடியாது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லுகிறான், மரணம் உங்களை வந்து அடையும். வந்து வருகிறதற்கு முன்னால் உங்களை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கடன்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பாவத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான்.
அதே போல மனிதனுடைய எண்ண ஓட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம்ல, எங்கிட்ட இல்லாத சொத்தா எந்த ஆஸ்பத்திரியா இருந்தாலும் பார்த்துருவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், கம் தரக்குமின் ஜன்னாத்தின் உயூன், எத்தனையோ தோட்டங்களையும் நீர் ஊற்றுக்களையும் அவர்கள் விட்டுவிட்டு போனார்கள், எத்தனையோ விளை நிலங்களையும் மாளிகைகளையும் விட்டுவிட்டு போனார்கள், அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த சுக அனுபவங்களை எல்லாம் விட்டுவிட்டு போனார்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறான், இவர்களுடைய செயல்களை எல்லாம் பார்த்தால் இந்த உலகத்திலே இவர்கள் நீடித்து பல நூற்றாண்டுகள் வாழ்வார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ் கேட்பது என்ன? இவங்களுடைய பேச்சு, நடவடிக்கை, இவங்க வீடு, இவங்களுடைய அலங்காரம், இவங்களுடைய வாகனங்கள், இவர்களுடைய தங்க நகைகள் எல்லாவற்றையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஏதோ இவர்கள் நூற்றாண்டுகள் இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருப்போம் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு இந்த உலகத்திலே எந்த காசிற்காக, பணத்திற்காக, தங்கத்திற்காக, வெள்ளிக்காக, உலகத்தில் உள்ள மரியாதைக்காக வேண்டி பாடுபடுகிறோமே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வரியிலே பதில் சொல்லுகிறான், வமா பக்கத்த அலைஹிமிஸ் ஸமா வல் அர்ல, இவர்களெல்லாம் இறந்து போனார்களே, இவர்களுக்காக வேண்டி வானமும் அளவில்லை, பூமியும் அளவில்லை. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நீங்க எதுக்கு பாடுபட்டீங்க? எதற்காக வேண்டி நீங்கள் இவ்வளவு வேர்வையை ரத்தமாக சிந்தி உழைத்தீர்கள்? உலகத்துக்கு தானே, உலகத்தில் உள்ள பொருட்களுக்கு தானே. அல்லாஹ் சொல்லுகிறான், வமா பக்கத் அலைஹிமிஸ் ஸமா வல் அர்ல், வானமும் அவர்களுக்காக அளவில்லை, பூமியும் அவர்களுக்காக அளவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 50வது வசனத்திலே சொல்லுகிறான், வஜாஅத் சக்கரத்தில் மௌத் பில் ஹக்கி, இந்த மரண வேதனை என்பது ஹக்கு, உண்மையானது. வமா குன்தும் மின்ஹு தஹீத், நீங்கள் எதை கொண்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்து அடையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி முக்கில பிக்கும், உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட மலக்குமார்கள் உங்களை வஃபாத்தாக்குவதற்காக வேண்டி கண்டிப்பாக வருவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குல் யதவஃபாக்கும் அல்லதி, உங்களை மௌத்தாக்குவது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. எந்த நேரம் தெரியாது, எத்தனை வருடம் தெரியாது, ஆனால் உங்களை அவர்கள் வஃபாத்தாக்குவார்கள். அவர்களுடைய வேலை வஃபாக்கும், உங்களை வஃபாத்தாக்குவது. சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன், பிறகு நீங்கள் அல்லாஹ்வினிடத்திலே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். எத்தனை வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நீங்கள் மரணிப்பீர்கள், உங்களுக்கென்று மலக்குமார்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தினுடைய பொருட்கள் உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை உண்மையானது அல்ல, இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற அமல்கள் தான் உங்களை வெற்றி அடைய செய்யும், இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் தான் உங்களை மறுமையிலே தலை நிமிர வைக்கும், இந்த உலகத்தில் நாம் செய்கிற தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த அமல்கள் எல்லாம் தான் நம்மை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழைய வைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய இடங்களிலே திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார். ஆனால் இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, மலக்குமார்கள் வருவாங்க, மௌத்தாக்குவாங்க, கொண்டு போயிருவாங்க. அப்படி கிடையாது. மௌத்தாகிற நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மன் அஹப்ப லிகா அல்லாஹ், உங்களில் யார் அல்லாஹ்வினுடைய சந்திப்பை விரும்புகிறார்களோ, அஹப்பல்லாஹ லிகாஹு, அவருடைய சந்திப்பை அல்லாஹ் விரும்புகிறான். மன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வினுடைய சந்திப்பை வெறுக்கிறார்களோ அவர்களுடைய சந்திப்பை அல்லாஹ் வெறுக்கிறான். இத சஹாபாக்கள் கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, சொர்க்கத்துக்கு போகணும்னு எல்லாத்துக்கும் ஆசைதான், அல்லாஹ்வை சந்திக்கணும்னு ஆசைதான், ஆனால் மவுத் ஆயிட்டோம்னா அந்த மவுத்தை சந்திச்சுதான் ஆகணும்.
அதை யாருதான் விரும்புவா? சஹாபாக்கள் எப்படி கேட்கிறாங்க, மவுத்தாகாம எப்படி, மவுத்த அடையாம போக முடியாதே, அந்த மவுத்துங்கிறது மனசுக்கு பிடிக்காதே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி இல்லை. உங்களில் மரணம் வருகிற நேரத்தில் இதா ஷஹஸல் பஸர், பார்வை நிலைகுத்தி நிற்கும். மலக்குமார்கள் வருவார்கள், கெட்ட மலக்குகள் காலடியில இருப்பார்கள், நரகத்தில் இருந்து ஒரு போர்வையை கொண்டு வருவார்கள், கண்ணுக்கு முன்னால் அமர்ந்திருப்பார்கள், கண் பார்க்கிற தூரத்தில் அமர்ந்திருப்பார்கள். அப்பொழுது முதுகுகளிலும் முகங்களிலும் ஓங்கி ஓங்கி அடிப்பார்கள். அடிக்கிற நேரத்தில் தான் மனிதன் முகத்தை இப்படியும் அப்படியுமாக திருப்புவான். அவனால் திருப்ப முடியாது. விரலை அசைக்க வேண்டும் என்று நினைப்பான், அசைக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலாக்கின் இதா ஷஹஸல் பஸர், பார்வை நிலைகுத்தி நிற்கும். வஹ்ரஜத் ஸத்ர், உள்ளம் செம்பு பாத்திரத்தை போன்று கொதிக்கும், சுடுதண்ணி மாதிரி கொதிக்கும். வக்ஷரல் ஜில்த், உடலில் உள்ள ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து எழுத்து நிற்கும். மரணிக்கிற நேரத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பார்வை நிலைகுத்தி நிற்கும், உள்ளம் செம்பு பாத்திரத்தை போன்று கொதிக்கும், உடலில் உள்ள ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து நீக்கும். தஷன்னஜத்தில் மசாபி, கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளும், கால் ரெண்டும் பின்னிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நேரத்தில் மன் அஹப்ப லிகா அல்லாஹ், அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ, அஹப்பல்லாஹ் லிகாஹு, அவருடைய சந்திப்பை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ, அவருடைய சந்திப்பை அல்லாஹ் வெறுத்து விடுகிறான். மவுத்துக்கு அப்புறம் இல்ல, சக்கராத்தினுடைய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உயிரை பிடுங்க வருகிற பொழுது இதோ நான் வருகிறேன் என்று தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய கடனோ அல்லது நம்முடைய குற்றங்களோ நம்முடைய மரண நேரத்தில் அதற்குரிய பரிகாரம் தேடப்படாமல் இருந்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், லைஸ தௌபத்து லில்லதீன யஅலமூன ஸய்யாத்தி, பாவங்கள் செய்துவிட்டு இதா ஹலர அஹதுகுமுல் மௌத், மௌத் வருகிற நேரத்தில் இன்னி துப்து அல்ஆன், யா அல்லாஹ் நான் இப்பொழுது பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அது வெறும் வாய் வார்த்தை தான். வஹும் குஃபார், இவர்கள் நிராகரிப்பாளர்கள். ஏன் 50 வயசு 70 வயசு 75 வயது கொடுத்து, தொழுக நேரம் கொடுத்து, இபாதத் செய்ய நேரம் கொடுத்து, குர்ஆனை ஓதுவதற்கு கண்கள் கொடுத்து, பாவ மன்னிப்பு தேடுவதற்குரிய எவ்வளவோ வாசல்களை திறந்துவிட்டு, அந்த நேரத்தில் எல்லாம் தூங்கியும் பொழுதையும் கழித்து விட்டு, யா அல்லாஹ் நான் இப்பொழுது கேட்கிறேன் என்று கேட்கிறான். இதற்கு பாவ மன்னிப்பு இல்லை நாங்க ரசூல், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்குமார்கள் உயிரை பறிக்கிற நேரத்தில், உலகமா மறுமையா என்று வருகிற நேரத்தில், உலகத்தில் நாம் அவ்வளவு அமல்கள் செய்திருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வை விரும்பக்கூடிய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் வரும். இப்போ நாம் இந்த செய்திகளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்திற்கு பிறகான வாழ்க்கை என்பது வேறு, மரண நேரத்தில் இருக்கிற வார்த்தை என்பது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இடத்திலே இந்த உலகத்தில் நாம் பயப்பட்டு தவறுகளை திருத்திக் கொண்டு நம்முடைய அமல்களை சரி செய்து கொண்டால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற முடியுமே தவிர, மௌத்துடைய நேரத்தில் நமக்கு நிம்மதியான மரணம் இருக்குமே ஒழிய, அதற்கு முன்னால் தேமே என்று வாழ்ந்தோம், எப்படியும் இருந்தோம், விதி வந்தால் சாபம் என்பதல்ல வாழ்க்கை. அது மூமினுக்குரிய அழகும் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான், கத் அஃலஹ மன் தஸக்காஹா, யார் தெரியுமா வெற்றி பெற்று விட்டார், யார் தஸ்கியா செய்து கொண்டார்களோ, தங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டார்களோ, அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மரணத்தை பற்றிய
மரண நேரத்தில் வருகிற சில வேதனைகளை பற்றிய செய்திகளை நாம் பார்த்தோம். அதே போல சஹாபாக்கள் மரண நேரத்தில் எப்படி இருந்தார்கள் என்கின்ற ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டால் அது நம்முடைய ஈமானுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய மரணம் மிக அழகாக இருந்தது. சில சஹாபாக்களுக்கு அவர்கள் இந்த உலகத்தில் வைத்த ஈமானின் அந்த தாவா பணியின் அமல்களின் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் அழகான மரணத்தை கொடுத்தான். எந்த அளவிற்கு இருந்தது என்றால் அவர்கள் மரணத்தை எல்லா நேரத்திலும் எதிர்நோக்கி இருந்தார்கள். பொருளாதாரம் அவர்களுக்கு உயிர் தியாகம் செய்வதற்கு எந்த நேரத்திலும் தடையாக இருந்ததில்லை. எல்லாருக்கும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு வணிகராகவும் கோடீஸ்வரனாகவும் மிகப்பெரிய பணக்காரனாக மட்டும்தான் தெரியும். ஆனால் 70 வயதிலே காலிலே ஏகப்பட்ட வெட்டு குத்துக்களோடு கொன்னி வாளை எடுத்துக்கொண்டு போருக்கு போன வரலாறு நம்மில் நிறைய பேருக்கு தெரியாது. 15 வியாபாரங்கள் இருந்தது, கோடிக்கணக்கான சொத்து இருந்தது. உயிர் தியாகம் செய்வதற்கு வாளை சுழட்டி கொண்டு மரண மிக வயதான நிலையிலும் கூட போருக்கு போனார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பூமியிலே என்னால் வாழ முடியவில்லை என்று அழுது கொண்டே வேறு பகுதிக்கு போனார்கள். மரண நேரம் வருகிறது, மனைவி மக்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறார்கள். எல்லோரும் அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரிக்கிறார்கள். அப்பொழுது கேட்கிறார்கள் மனைவி மக்கள் எல்லாம், நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஏன் தெரியுமா சிரிக்கிறேன்? நான் என் தோழர் முகம்மதையும் என்னுடைய தோழர்களையும் நான் சொர்க்கத்தில சந்திக்க போகிறேன் என்றார்கள். எந்த நிலையிலும் மரணத்திற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் மரணிக்கிற நேரம் என்ன வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா? அழுதார்கள். மகன் கேட்கிறார், தந்தையே, நீங்கள் தான் கலிமா சொன்ன மூமின் ஆயிற்றே, நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் அழுகிறீர்கள்? அப்பொழுது அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? எனக்கு 3 நிலை வந்தது. ஒன்று, இந்த முகம்மதை கொன்றால் நிம்மதி என்கின்ற நிலை, அதையும் நான் கடந்து விட்டேன். போர்க்களத்திலே, பத்ரு போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு தோளோடு தோள் நின்றேன். அந்த நேரத்தில் மரணித்திருந்தால் நான் சொர்க்கத்திற்கு போயிருப்பேன். அந்த நிலையையும் கடந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரின் மரணத்திற்கு பிறகு இந்த பூமி எங்களுக்கு திறக்கப்பட்டு விட்டது. எங்கு போனாலும் இஸ்லாமிய ஆட்சி, பதவி எல்லாம் கிடைத்து விட்டது. இப்படி கிடைத்ததனால் எங்கு நான் செய்த தியாகத்திற்கு பதிலாக அல்லாஹ் இதை கொடுத்து விட்டானோ, இனி எனக்கு சொர்க்கம் கிடைக்குமோ நரகம் கிடைக்குமோ என்கின்ற பதட்டத்திலே இருக்கிறேன் என்று சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன அர்த்தம்? அவர்களுடைய அமல்கள் அவர்களுக்கு எந்த நேரத்திலும் பெருமையோ எந்த சலசலப்பையோ கொடுத்ததில்லை. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அவர் ரசூல்லா பெண் பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஒரு போர்க்களத்துல மரணிக்கிறார்கள். மரணித்தது மட்டுமல்ல, 2 கைகளும் துண்டாக்கப்பட்டு விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பொற்கரங்களால் தூக்குறாங்க. 2 கையும் கீழே விழுகிறது. அவரை கபரிலே தன்னுடைய கையால் அடக்கம் செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருமே தெரியாத, எந்த வரலாறும் இல்லாத ஈமான் கொண்ட ஒரு நபித்தோழருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன மின்ஹும் வ ஹுவ மின்னி, நான் அவரை சார்ந்தவன், அவர் என்னை சார்ந்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர்களுடைய மரணம் அவ்வளவு அழகாக இருந்தது. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற சக்கராத்தினுடைய வேலை 3-4 நாட்கள் இருந்தது. அந்த நேரத்தில் எல்லாம் தங்களுடைய கடனை பற்றி மிகவும் கவலைப்பட்டார்கள். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கடன் கொடுக்கிறதுக்கு காசு போதுமானதாக இல்லை. வெளியே போய் கேட்க சொல்றாங்க. இந்த கூட்டத்தார்கிட்ட கேளுங்க, ஹவுஸ் கிட்டம் கேளுங்கள், ஹஸ்ரஜிடம் கேளுங்கள், எல்லாவற்றையும் கேட்டு இருக்கிறார்கள். அப்பொழுதும் பத்தல. நிர்வாகத்தில் இருந்தார். மிகப்பெரிய கடன் சுமையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். கடைசியிலே அல்லாஹ்வுடைய தூதர் குறைஷியினுடைய கூட்டத்திலே போய் கேளுங்கள், எனக்கு என்று கேளுங்கள், தருவார்கள் என்றார்கள். மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடன் அடைக்கப்பட்டது. அவர் மரணித்து போனார். இப்படி யாரெல்லாம் நீங்கள் சஹாபாக்களினுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள்,
வாழ்வு மட்டுமல்ல மரணமும் அழகாக இருக்கும். சில பேருடைய மரணத்தை கேட்கிறோம். திரையரங்குகளிலே மரணித்து போனவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். சினிமா பார்க்கும் போது மவுத்து, கேளிக்கை விடுதிகளிலே மது குடித்த நிலையிலே மௌத்தாய் போனவர்கள் எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறார்கள். விபச்சார விடுதிகளிலே மௌத்தானவர்கள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நல்ல முறையில வாழ்வு மட்டுமல்ல மரணத்திற்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். ஒரு இடத்துல பார்க்கிறோம், வீட்டுல பூட்டி இருக்குது. பூட்டி இருக்கக்கூடிய வீட்டை தட்டி தட்டி பார்க்கிறார்கள். அந்த அறையில யாரும் இல்லை, சத்தம் இல்லை. உடைச்சு போய் பார்த்தால் அங்கே அவர் படுத்து கிடக்கிறார், மௌத்தாய் கிடக்கிறார். தவறான திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்திருக்கிறது. எத்தனையோ பேருக்கு எந்தெந்த இடங்களில் எப்படியெல்லாம் மௌத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்குகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை, நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில வாழ்வு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மட்டுமல்ல, வாழ்வு மட்டுமல்ல மௌத்தும் நமக்கு அழகாக்கி தர வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கும் தௌஃபீக் தர வேண்டும். அதனால்தான் மிகப்பெரிய பணக்காரனாக அன்சாரி தோழராக இருந்த சாத் பின் ரபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வரும்பொழுது அள்ளி கொடுக்க தயாராக இருந்தார். வாங்க மறுத்துட்டாரு. அவர் மரணித்தது எங்க தெரியுமா? ஒரு போர்க்களத்தில. பொருளாதாரமும் இருந்தது, போரிலும் கலந்து கொண்டார்கள். மரணிக்கிற நேரத்தில் என்ன சொல்லிவிட்டு மரணித்தார்கள் தெரியுமா? ஒரு நபித்தோழர் போய் பார்க்க போகிறார். போனால் சக்கராத்தினுடைய நேரம், கடைசியாக வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இதோ நான் சாத் பின் ரபி, என்னுடைய தோழருக்கு நீங்கள் சலாத்தை சொல்லுங்கள். கண் இமைக்கும் நேரத்தில் கூட நீங்கள் முகமது நபியினிடத்திலிருந்து உங்களுடைய கண்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்விற்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் என்று கலிமா மொழிந்து மௌத்தாய். இந்த உலகத்தில் அனுபவிப்பது மட்டுமல்ல, வாழ்வு மட்டுமல்ல, மரணமும் அழகாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும், அதற்கும் நாம் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.